ஏசப்பா இருந்தால் கூட்டம் கூடுவோம் தானே, கூட்டம் கூடி இருக்கு, பார்க்குறான், முடியல. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், ஓனர்கிட்ட கேட்காம ஓட்டில் கை வைக்க முடியுமா? சொல்லுங்க. என்னதான் ஆண்டவர் வந்தாலும் அற்புதம் வேணுனாலும் ஓனர்கிட்ட கேட்டு போனால் கேட்டுக்க மாட்டாங்களா? நான் இப்படியே நினைக்கிறேன். ஓனர்கிட்ட ஒருத்தனை போய் அனுப்பியிருப்பான், ஏய் தம்பி அவன்கிட்ட போய் பேசு. ஏய், வீட்டை தான் திறக்க முடியும், அதுக்குன்னு வீட்டுக்கு மேலேயே திறக்க முடியும்? இல்லையா சொல்லுங்க, இல்லையா? வீட்டு கதவை தான் ஏன் திறந்து கொடுக்க முடியும்? ஏசப்பா வந்திருக்காருன்னு பிரசங்கத்தை கேட்டு போங்கன்னு. நீ என்னன்னா ரூஃபே திறக்க சொல்ற? அவனை பேசியிருப்பாங்க, எப்பா நாங்கள் திறக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், அடுத்தால சுகம் ஆயிரும், நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு தான் போவோம். அவன்கிட்ட பேசியிருப்பானா இல்லையா? நான் கேஷுவலாக பேசுகிறேன், பேசியிருப்பான். பேசுனதுக்கப்புறம் இவனை இழுத்துருப்பாங்க 4 பேர். இழுப்பதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிங்களேன். சபையில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தா நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் அவர்கிட்ட தான் இருக்கும், சின்ன சத்தம் கூட கீழே விடாது. அங்கே கெஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? வார்த்தை கொடுக்கறல, வார்த்தையானவரே வார்த்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு சத்தம் இருந்திருக்கும்? சத்தமே இருந்திருக்க, நிசத்தம். மேலே ஓட்டை பிடிக்கிற சத்தம் கேட்டுக்குமா இல்லையா? ஏய், மேலே யாரா ஓட்ட பிடிக்கிறாரு, இங்க உள்ள யார் இருக்கா தெரியுமா? சத்தம் வந்திருக்குமா இல்லையா? அவன் அதெல்லாம் பொறுப்படுத்தலை. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓட்டை எடுக்கிறான். ஓட்டை எடுத்துக்கிறோம், உள்ள சட்டம் இருக்கும், மரச்சட்டம், உடன் ரன்னர் பீஸ் இருக்கும். அதை என்ன பண்ணணும்? அறுக்கணும். அறுக்கும் போது சத்தம் வரும், எதையும் பொறுப்படுத்தலை. இவன் இவ்வளவு பிரயாசம் எடுத்துதான் உள்ள ஒருத்தனை இறக்குறான். யாரை இறக்குனா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பிரயாசம் எடுக்க ஆயத்தம்? அல்லேலூயா.